எதுவுமே எனக்கு பேசவும் தெரியாது. மேடையில நான் என்ன ஏற்றி விட்டா சொல்ல இறங்கி போயிடுவேன், நீங்க பேசுங்கன்னு போயிடுவேன். ஆனா நான் ரோல் மாடலா பார்த்தது ஒவ்வொரு பிரசிங்கியாரையும் ரோல் மாடலா பார்த்தேங்க. ஒவ்வொரு ஐயர்வாளையும் ரோல் மாடலா பார்த்தேன். கன்வென்ஷன்ல வரவங்க அகஸ்டின் ஜெயக்குமார் அப்படி அதை பார்ப்பேன். எவ்வளவு ஒரு வீரமான ஒரு மனிதன், எவ்வளவு ஒரு பீகார ஒரு சேலஞ்ச ஒரு ஊழியம் பண்றாரு. நான் வர முடியுமா? எனக்குள்ள ஒரு ட்ரீம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இயேசுடைய போய் உட்கார மோகனம் பேசுறது அப்படியே பார்ப்பேன். என்ன எப்படி இவங்க உங்களுக்குள்ள வல்லமை வந்துச்சு? எனக்குள்ள வராதா? நான் பேச முடியாதா? எனக்குள்ள வேணுமே போராட்டமான வாழ்க்கைக்குள்ளலாம் இருக்கேன், ஃபேமிலிக்குள்ளலாம் இருக்கேன். நான் வெளியே வரணுமே. வீட்டில் சொல்லியாச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு 4 years பேக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்து நான் ஊழியத்துக்கு போகிறேன். வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, ஒரு டைம் கடவுள் அழைப்பாருங்க, உங்களை இன்னும் நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கங்க, இன்னும் நீங்கள் ரட்சிப்புக்குள்ள வாங்க, இன்னும் பைபிளை ஸ்டடி பண்ணுங்க, முழு மூச்சை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க சொல்லி நிறைய புக்ஸு வாங்கி உட்காந்து படித்து நைட்டில் ப்ரேயர் பண்ணி கடவுள் எப்படி கொண்டு வந்தாருன்னு பாருங்க. மரவன் மடம் தெரியுமா? மரவன் மடம் 2 பிரிவா இருப்பாங்க. கிறிஸ்டின் ஸ்கூல்ல 2 பிரிவு. அங்க யாரும் பிரசங்கமான லேசில போக மாட்டாங்க. முதல்ல என்னை ஒருத்தர் கூப்பிட்டார். மரவன் மடம் சர்ச்சில் நீங்க பேசணும் சொல்லியிருந்தாங்க. ப்ராப்ளமேட்டிக் சர்ச்சு, இதுல நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போலீஸ் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுனா, இந்த போலீஸ் ஃபெல்லோஷிப்ல ஆனுவல் மீட்டிங் ஒன்று நடக்கும். நம்ம போலீஸ் டீம்லாம் அதில் இருப்பாங்க, ப்ரேயர் ஃபெல்லோஷிப்ல இருப்போம். இந்த ஆனுவல் மீட்டிங் நடந்தது தூத்துக்குடியில். பாருங்க, அப்போ நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். 20 நினைக்கிறேன், 2020 ஆனுவல் மீட்டிங் நடக்குது. ஆனுவல் மீட்டிங் நடத்துறவரு என்னை கூப்பிட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் நாசரத்துல இருந்து தூத்துக்குடிக்கு கிளம்பி போறேன். பழைய கோயில் பக்கத்தில் வச்சு எனக்கு ஃபோன் வருது. எங்க ஃபெல்லோஷிப்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, நீங்க அங்க போகாதங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. வீடியோ கவரேஜ் பண்ணி லைவ்ல போடுறாங்க, நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால, யூனிஃபார்ம்ல இருக்கிறதுனால நீங்க அங்க போய் நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க, அதனால போகாதங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட்ல ஒரு பயம் கொடுத்தாங்களா, போகாதங்க. வீடியோ தூத்துக்குடி ஃபுல்லா லோக்கல் டிவியில போகுது, நீங்க போய் பேசுனீங்கன்னா யாருன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதனால போகாதங்க அப்படின்னா. நான் கர்த்தருக்குன்னு காலை முன்னாடி வச்சாச்சு. வேலையை தந்தது அவரு, எனக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது அவரு, இதுவரைக்கும் என்னை உயிரோட பழைய கால வரைக்கும் என்னை கொண்டு போயிட்டு இருக்கிறது அவரு. நான் திரும்ப மாட்டேன், திரும்பவே முடியாதுன்னு சொல்லி திரும்ப பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டேன். முத்தியாபுரம் பக்கத்தில் போறேன். ஃபோன் பண்றாங்க, அதே ஃபெல்லோஷிப்ல இருந்து அந்த பிரசிடென்ட் ஃபோன் பண்றாரு, தம்பி அங்க வேண்டாம், போகாதங்க, நம்ம டீம்ல. எஸ் சார், ரைட் சார் அப்படின்னு திரும்ப போயிட்டேன். போயிங்க, நல்லா கட்டிடுங்க. என் கூட தான் வர்றாரு ஒருத்தர், ஒரு நண்பர் ஒருத்தர் கூட ஏற்றிட்டு போறேன். போய் தூத்துக்குடியில் கால்வழி பிஷப் பங்களால இருக்குல்ல, அங்கே போய் இறங்கிடுச்சு. இறங்கினா ஸ்டேஜில் போட்டிருக்கு, ஸ்டேஜில் ஒரு 6-7 சேர் போட்டிருக்காங்க. யாருக்குன்னு சொன்னால் ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி, ரிட்டையர்டு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் கார்டில் பெயர் போட்டிருக்கு. எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. யார் வராங்க? யாருமே வரல. எல்லாருக்கும் பயம், நம்மளை நடவடிக்கை எடுத்துருவாங்க, நம்ம மேல ஆக்ஷன் எடுத்துவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லி ஸ்டேஜே அப்படி காலியா இருந்தது. அப்பவுமே ஏறி பாட்டு படிக்கிறவங்க, ஜெபம் பண்றவங்க எல்லாருமே ஆடியன்ஸ் உட்காந்துட்டாங்க. யாருமே முன்னாடி மைக்கத்தோட வரல. நான் போய் பார்க்குறேன், ஸ்டேஜ் போட்டாச்சு. ஸ்டேஜில் அந்த கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க, டிவிக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அப்பவும் எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வருது, டிவியில் போயிடாதுங்க, சரி அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்றேன் நான் தான். அந்த ஸ்டேஜ்ல நின்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்றேன் நான் தான். டிவியில முழுக்க போச்சு, தூத்துக்குடி ஃபுல்லா டிவியில போச்சு. எனக்குள்ள யாரு இருக்கா?
கோலியாத்தை அடிச்ச கர்த்தர் இருக்காரு. பாருங்க, அந்த ஜீவனை மட்டும் வச்சுக்கிட்டு, அந்த பவரை மட்டும் வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சேன். முடிச்ச உடனே என் கூட வந்தார்ல, அவர் ஃபிக்ஸ் பண்ணாரு பாருங்க, தம்பி மரவன் மடத்துல முதல் மெசேஜ் நீங்க தான் தம்பி, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரவன் மடத்துக்கு ஐயர்வான்ட்ட ஃபோன் பண்ணிட்டாரு. நீங்க போங்க அப்படின்ட்டாரு. முதல் வாரங்க நற்கரணை கொடுப்பாங்க. நற்கரணை கொடுக்கும்போது ஐயர் தான் பேசணும். பட் அந்த ஐயர்வாள் என்னை கூப்பிட்டு நீங்க பேசுங்க அப்படின்ட்டாரு. 1 hour பேசுங்க. அதுல இருந்து இது வரைக்கும் 57வது இடம் நினைக்கிறேன். 56 இடங்கள்ல சேர்த்து நான் பேசிட்டேன். டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது நான் ரிட்டையர்ட் ஆகி வந்த பிறகு பியூ தான். இப்போ நான் 7ஆம் மாசம் தான் வெளியே வந்தேன். பட் 21 நான் உள்ள இறங்கினேன். 25 தான் ஜூலைல தான் ரிட்டையர்டு. அது வரைக்கும் நான் 50 செக்ஷன் பேசிட்டேன். யார் என்னை தொட்டாங்களா? இல்ல, கடவுள் மட்டும் தான் என்னை தொட்டார். அதே மாதிரிதான் உங்க அருகிலே இருக்க, உங்க ஒவ்வொருத்தர் அருகிலே இருக்க, எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த யார் உங்களை டைவர்ட் பண்ணாலும் செவி மட்டும் சாய்க்காங்க. செவி சாய்க்காங்க. என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவார். பக்கத்துக்கு கொண்டு போட்டுப்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, அடிச்சு தள்ளி கொண்டு போய் தீக்குள்ள போட்டாங்க. ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று பார்த்தேங்க. ஒரு ஷார்ட் பிலிம், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி